கேமரா அண்ட் லைட்டிங் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்துருக்க பிளேஸ் வந்து கேமராவுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் எனக்கு மைக் வந்து ரொம்ப லூஸாக இருந்தது. நிறையா வாட்டி மாற்றி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எனக்கு மைக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னோடய பேக்கிங் ஜேர்னி அண்ட் ரெக்கார்ட் பற்றி நிறையா கொஷின்ஸ் கேட்டாங்க. என்னை ஏதாவது ஒரு கப் கேக் செஞ்சு காமிக்க சொன்னாங்க. அதனால என் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் கப் கேக் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து சாக்லேட் கப் கேக்ஸ் தான் செஞ்சேன். நான் வந்து கப் கேக் செஞ்சு முடிச்சுட்டு ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து அங்கே இருக்க எல்லாருக்கும் கப் கேக்ஸ் கொடுத்தேன். அவங்க வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்டுட்டுன்னு சொன்னாங்க. அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த டேவே ரொம்ப ஜாலியாக போச்சு. 2 weeks later டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும்போது நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து பார்த்தோம். என்ன நானே டிவியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் டிவியில் பேசுகிறத பார்க்குறப்போ எனக்கே ரொம்ப சிரிப்பாக வந்தது. எனிவேஸ், என்னை யார் பண்ணிட்டானாலும் பரவாயில்ல, நான் டிவியில் வந்துட்டானே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.